பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சங்கீதம் 37 27 பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நம்ம வாழ்க்கையில என்னென்றைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம பிசினஸ்ல என்னென்றைக்கும் நிலைச்சிருக்கணும், நம்முடைய வேலை ஸ்தலத்துல ஆசீர்வாதத்துல நம்ம நிலைச்சிருக்கணும், ஒரு ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நன்மை செய்யறதுக்கு முன்னாடி தீமையை விட்டு விலகிடணும். நன்மை செய்யணும் இந்த மாசம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு 2:10 ரோமர்ல, இல்லையா? அப்ப நன்மை செய்யணும்னா முதல்ல நம்ம தீமையை விட்டு விலகினாதான் நன்மை செய்ய முடியும். தீமையோடயே உட்கார்ந்துகிட்டு, தீமையோடய பேசிக்கிட்டு, தீமையோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது நன்மை செய்யற ஒரு குணம் நமக்குள்ள வரவே வராது. எதை எடுத்தாலும் தப்பாதான் பார்ப்போம், தப்பாதான் பேசுவோம், தப்பாதான் நினைப்போம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளேயும் தீமை செய்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்டாப் பண்ணு, வேண்டாம். இதனால நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் உண்டாகுதா? யோசனை பண்ணி பாருங்க. இவர்களா நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போக முடியும். நாம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா வசனத்தின்படி நடந்தா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். இந்த சென்டிமெண்டா எமோஷனலா வீக்கா நம்ம இருக்கக்கூடாது. இது கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகே கிடையாது. ஆண்டவர் இங்க தெளிவா சொல்லிட்டாரு. தீமையான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட உணர்த்துங்க. நீ தீமை செய்யற, தீமையா பாக்குற, தீமையா பேசுற, இது தப்புன்னு உணர்த்துங்க. சொல்லி சொல்லி பாருங்க. கேட்கலையா? விட்டு விலகிடுங்க. அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்முடைய குணமும் மாறிவிடும். இந்த சமுதாயத்துல பார்க்கிறவங்களும் நம்மள குறை பேசுவாங்க. அப்ப தயவு செய்து இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தீமையோடு எதிர்த்து நிற்பது மாத்திரமல்ல, தீமையை விட்டு விலகினாதான் நமக்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரட்டா ஒரு சில தவறுகள் நம்ம செஞ்சுட்டு இருப்போம், இல்லையா? அது ரகசிய பாவம்னு சொல்லலாம். ரகசிய பாவம் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம நன்மை செய்யவே முடியாது. மத்தவங்களுக்கு நன்மை செய்யல அப்படின்னா கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாரு, நிலைநிறுத்துவார். அப்ப அந்த ரகசிய பாவங்களை எப்படி நம்ம முறியடிக்கலாம் அப்படின்னா, உபவாசம் பண்ணுங்க. இதை விட்டு தயவு செஞ்சு வளர விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள் யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியலன்னா அதுதான் ரகசிய பாவம், கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு பாவம். அந்த பாவத்தை நீங்க உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல ஜெபிச்சீங்க அப்படின்னா கர்த்தர் அதை மேற்கொள்வதற்கு கிருபை தருவார். ஆனா அதை விட்டுட்டு தாமதம் பண்ணிக்கிட்டே உங்க வேலையை பார்த்துட்டு, பிசினஸ பார்த்துட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வளர்ந்து பெருசாகி நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம, ஏசப்பாவோட முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இதோ நம்ம தள்ளப்பட்டு போவோம். இன்னைக்கு நிறைய பேர் ராபோஜனத்துக்குள்ள கலந்து கொள்ளாத ஒரு சகோதரிகள் நான் பார்த்திருக்கிறேன். அவங்களால ராபோஜனத்துக்குள்ளே கலந்து கொள்ள முடியல. ஒரு வாலிப பையன், சொல்ல போனா என்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அந்த என்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன ஒரு காரியம், நான் போன் பண்ணி கூப்பிடுறேன், எங்கடா இருக்க, வாடா, நம்ம திருவிருந்தாராதனை இருக்கலடா, எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயம், இல்லடா நான் வரல, நான் இன்னும் மனம் மாறணும், நான் மாறாதபடிக்கு எப்படி திருவிருந்து எடுக்கிறது? அப்ப திருவிருந்து குறிச்சு பயம் இருக்கு, தவறில்ல. ஆனா என்ன செஞ்சாரு? இன்னும் மாறலன்னு சொல்றாரு. அப்ப என்னைக்குதான் மாறுவோம்? இப்படியே மாறலன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கர்த்தருடைய வேலை வந்துடும். வானம் திறக்கப்பட்டு ஆண்டவர் வந்துட்டாரு அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போவோமா இல்ல நரகத்துக்கு போவோமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ தீமையை விட்டு விலகினாதான் நமக்கு நன்மை செய்ய முடியும், நமக்கு ஒரு நன்மை உண்டாகும். தீமையை விட்டு விலகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடியாது, ஆனா ஜெபத்தினால முடியும். உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் வடிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த தீமை எனக்கு வேணாம் ராஜா, இந்த தீமையான உறவு எனக்கு வேணாம், இந்த தீமையான ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம்னு சொல்லி விலகும் போதுதான் உங்க வாழ்க்கையில் நன்மை உண்டாகுமே தவிர மற்றபடி எந்த காரியத்திலும் உங்க நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிக்கலாமா கண்களை மூடி? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தீமையை விட்டு விலகி நன்மை செய்யவும் அதுல நிலைத்திருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபத்தாங்கன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ரகசிய பாவங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை தொடும் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உன்னுடைய நாமத்தை பயன்படுத்த எங்களை வாழச் செய்யப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.